ஹலோ எவ்ரிவன். இந்த மினி விலாகில் வந்து நான் என்னுடைய 21 டேஸ் ப்ரொஃபஷ்னல் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்க்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்னேகா மேம் வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்டில் வந்து அவங்க வந்து டபுள் சாரீ ட்ரேப் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணுன்ற டீட்டெயிலாக என் 21 டேஸ் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுத்தேன். அதோட மினி விலாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பேஸை வந்து எப்படி ப்ரெப் பண்ணணும், போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி டஸ்கி டோன் இருக்கிறவங்களுக்கு எப்படி பேஸை வந்து நம்ம ப்ரெப் பண்ணணும், அந்த பேஸை எப்படி வந்து நம்ம லாங் லாஸ்டிங்காக செட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கிறது வந்து ஃபவுண்டேஷன் மேட்சிங் தான். ஸோ எப்படி வந்து ஃபவுண்டேஷனை மேட்ச் பண்ணணும், ஒரே ஒரு பிராண்டில் நம்ம 2 ஷேடு இருந்தால் கூட, ஒரு லைட்டு ஒரு டார்க், அந்த 2 ஷேடை வச்சு நம்ம எப்படி வந்து கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, மாடல்ஸாக இருந்தாலும் எப்படி நம்ம வந்து அவங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபவுண்டேஷனை மேட்ச் பண்ணணுன்றதை இன் டீட்டெயிலாக வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பிளெண்டிங் டெக்னிக், பிளெண்டரில் பண்ணணுமா ப்ரஷில் பண்ணணுமான்றதை இன் டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது கூட ஒரு அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. ஆனால் எங்கே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னா வந்து நம்ம ஃபவுண்டேஷனை செட் பண்ணுற இடத்துல தான். ஸோ பவுடர் செட்டிங், பேக்கிங் ப்ராசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு மேக்கப் லுக்கில். ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பவுடர் எடுத்துக்கணும், எதில் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும், எவ்வளோ டைம் கேப் கொடுக்கணும் அப்படின்றத பின் டு பின் நான் வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் ஸ்கல்ப்டிங், அதாவது கான்டோரிங் டெக்னிக்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்டோர்ன்றதை பண்ணணும். ஸோ அந்த கான்டோரிங் டெக்னிக், அதுக்கப்புறம் ஐப்ரோ டிஃபைனிங், ஐலைனர், ஐ மேக்கப்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையுமே பின் டு பின் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீட்டாக அவங்களுக்கு இந்த டெமோ லுக் ஆனது க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராசஸிங் தான் நம்ம பார்க்கோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்னேகா மேம் ரீக்ரியேட்டிங் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பார்ட் 1 மினி விலாக். பார்ட் 2ல் வந்து எப்படி வந்து நான் வந்து அந்த ஓவரால் லுக் எப்படி வந்திருக்குன்றத வந்து பார்ட் 2 மினி விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வர்ஷா லைஃப் ஸ்டைல் தமிழ்ன்ற ஒரு சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் மிஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.